வெல்கம் டு கிரவுன் டேஸ்டி சமையல். இன்னைக்கு நம்ம கிரவுன் டேஸ்டி சமையல்ல ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு சாட் ரெசிபி செய்ய போறோங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி தாராளமாக ஊற்றி கொதிக்க விடுங்க. இந்த அளவு சைஸ் இருக்க ஸ்வீட் கார்னை எடுத்துட்டு நம்ம அதில் இருக்க அந்த முத்துக்களை எல்லாம் உதிர்த்து எடுக்க போகிறோம். இதே போல் உதிர்த்து எடுத்து வச்சாச்சு. இந்த முத்துக்களை இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் இது வெந்துச்சுனாலே போதும். அதாவது ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது, ரொம்ப சாஃப்டாலாம் மாறக்கூடாது. அந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும். நீங்கள் டைம் கரெக்டாக பார்த்துக்கிட்டாலே போதும். இது மேலே அப்படியே கொதிச்சு வரும், அது வரைக்கும் இருந்தால் போதும். இந்த ஸ்வீட் கார்னுக்கு தேவையான அளவு உப்பில் கொஞ்சம் உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு அப்போ தான் கார்னில் நல்லா ஊறும் அப்படிங்கிறதுனால. இந்த அளவு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. 2 நிமிஷத்துக்குள்ளேயே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இது போல் உதிராக இருக்கணும். நமக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். ஒரு வடிகட்டி எடுத்துட்டு அந்த வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம். நம்ம புளி வடிகட்டுறது, கீரை வடிகட்டுறது, இது போல் எதில் வேணாலுமே நம்ம வடிகட்டிக்கலாங்க. அந்த தண்ணி துளி கூட இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அதற்கு அடுத்தது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அந்த பவுலில் நம்ம வடிகட்டின அந்த ஸ்வீட் கார்னை நல்லா சூடோடவே சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி சூடோடு சாப்பிடும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். காரத்திற்கு தனி மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதற்கு அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் அதை விட கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட பரவாயில்லை. அதற்கு அடுத்தது கரம் மசாலா தூள் ஒரு 2 சிட்டிகை அளவு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் நிறைய சேர்த்துட வேணாம், அதனோட வாசனை நமக்கு அதிகமாக தெரியும். சாட் மசாலா இருந்ததுன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நம்ம கிட்ட இருக்க பொருட்களே போதும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதற்கு அடுத்தது பொடியாக கட் பண்ண வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இவ்வளவு தான் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நம்ம விருப்பத்துக்கு ஏற்றாற் போல அளவு கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் நமக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா கூட புதினா இலைகள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சிலருக்கு எலுமிச்சை பழம் சாறு பிழிஞ்சு விட்டு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். அப்படி இருக்கிறவங்க எலுமிச்சை பழ சாறு இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். தக்காளியோட ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க தக்காளியை அந்த விதை பகுதியெல்லாம் நீக்கிட்டு சதைப்பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்து சேர்த்து கலந்துக்கலாங்க. இதெல்லாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறது தான். வெள்ளரிக்காய் சீசனாக இருந்ததுன்னா வெள்ளரிக்காயும் இதில் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி இதில் விதவிதமாக சேர்த்து சாப்பிடலாங்க. அவ்வளவு டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு கார்ன் சாட் ரெசிபி தான் இது. நிறைய முறை வெளியில் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் அதெல்லாம் விட நம்ம வீட்டில் நாமளே செஞ்சு சாப்பிடும்போது அதனோட சுவை ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சுத்தமான முறையில் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்ய மறக்காதீங்க. இது போல் விதவிதமான ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.